சிதம்பரத்துல அப்படி என்ன ரகசியம் இருக்கு? ஏன் அதை மர்ம கோயில்னு சொல்றாங்க? பல ஆயிரம் ஆண்டுகளாக மறைக்கப்பட்ட சிதம்பர ரகசியம். உலகத்தில் சில இடங்கள் இருக்கின்றன, அங்கு சென்றவர்கள் அமைதியை உணர்கிறார்கள். ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் இருக்கும் ரகசியத்தை முழுமையாக யாராலும் விளக்க முடியவில்லை. தமிழ்நாட்டின் சிதம்பர நடராஜர் கோவிலும் அப்படிப்பட்ட ஒரு இடம். இங்கு சிதம்பர ரகசியம் என்று அழைக்கப்படும் ஒரு மர்மம் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக பேசப்பட்டு வருகிறது. ஆனால் அந்த ரகசியம் உண்மையில் என்ன? இன்று அந்த மர்மத்தின் உள்ளே பயணம் செய்வோம். தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சிதம்பர நடராஜர் கோவில் சிவபெருமானின் மிக முக்கியமான தலங்களில் ஒன்றாகும். இந்த கோவில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்டது. சோழ மன்னர்கள் இந்த கோவிலை விரிவுபடுத்தி உலக புகழ்பெற்ற ஆன்மீக மையமாக மாற்றினார்கள். இங்கு சிவபெருமான் நடராஜர் என்ற திருக்கோலத்தில் பிரபஞ்சத்தின் ஆனந்த தாண்டவத்தை ஆடும் இறைவனாக வழிபடப்படுகிறார். ஆனால் இந்த கோவிலின் மிக பெரிய சிறப்பு நடராஜர் சிலை அல்ல, அதன் பின்னால் இருக்கும் சிதம்பர ரகசியம்தான். நடராஜர் சன்னதிக்கு அருகில் ஒரு சிறப்பு திரை உள்ளது. குறிப்பிட்ட பூஜை நேரங்களில் அந்த திரை விலக்கப்படும். அப்போது தங்க வில்வ இலைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு புனித இடம் காணப்படும். பல பக்தர்களின் நம்பிக்கைப்படி அங்கு சிவபெருமான் அருவ வடிவில் இருப்பதை குறிக்கிறது. அதாவது இறைவன் ஒரு உருவத்திற்குள் மட்டும் அடங்கியவர் அல்ல, எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் என்பதே இந்த ரகசியம் உணர்த்துகிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். பலர் கேட்கும் கேள்வி, அங்கு எதுவும் இல்லை என்றால் ஏன் அதற்கு ரகசியம் என்று பெயர்? அதற்கான பதில் இந்த தத்துவத்தில் உள்ளது. பஞ்சபூதங்களில் ஒன்றான ஆகாயம் கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் அது இல்லாமல் உலகமே இயங்காது. அதுபோல் உருவமற்ற இறைவனின் இருப்பையும் இந்த இடம் குறிக்கிறது என்று ஆன்மீக அறிஞர்கள் விளக்குகின்றனர். இதனால் தான் இது ஒரு பொருளை மறைத்த ரகசியம் அல்ல, ஒரு ஆழமான தத்துவத்தை மறைத்த ரகசியம் என்று பலர் கருதுகின்றனர். அறிவியல் இந்த ஆன்மீக நம்பிக்கையை உறுதிப்படுத்தவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. ஏனெனில் இது ஆய்வகத்தில் சோதிக்கக்கூடிய ஒரு இயற்பியல் நிகழ்வு அல்ல, இது ஒரு மத மரபு மற்றும் ஆன்மீக விளக்கம். வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த மரபு பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்திருப்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே நேரத்தில் அதன் ஆன்மீக அர்த்தத்தை ஒவ்வொருவரும் தங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் புரிந்து கொள்கிறார்கள். சிதம்பர ரகசியம் என்பது ஒரு மாயாஜாலமா, ஒரு அதிசயமா, அல்லது உருவமற்ற இறைவனின் இருப்பை உணர்த்தும் ஆழமான ஆன்மீக தத்துவமா? அதற்கான பதில் ஒவ்வொருவரின் நம்பிக்கையிலும் உள்ளது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, 1000 ஆண்டுகளாக இந்த ரகசியம் கோடிக்கணக்கான மக்களை சிந்திக்க வைத்திருக்கிறது. உங்களுக்கு சிதம்பர ரகசியம் பற்றி என்ன தோன்றுகிறது? உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இது போன்ற வரலாறு, ஆன்மீகம் மற்றும் மர்மங்கள் நிறைந்த தமிழ் ஆவணங்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் ஆன் பண்ணி வச்சோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.